அதே யாருக்குன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கரூர்ல 41 பேர் இறப்புக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க எல்லாத்தையும் மாவல்லவரம் வர சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க. ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 10 லட்சம், அப்புறம் மோடி ஐயா ஒரு 3 லட்சம், ஆக மொத்தம் 33 லட்சம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஆனா இது போதாதுன்னு சொல்லி 31 குடும்பத்துக்கு நீங்க அரசு வேலை கொடுத்தீங்க. எல்லாரும் சொன்னாங்கல்ல, எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே மக்கள் ஒப்பினர் எல்லாருமே அது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இந்த படத்துல என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி அரசு வந்துட்டு நீங்க ஒரு ஆட்சியில கட்டில அமர்ந்துக்கிட்டு திரும்ப உங்க பேச்சை நீங்களே கேட்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன சட்டமா? மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் படிச்சுட்டு தன்னால வேலை இல்லாம அரசு வேலை பார்த்தவங்க அப்பன் செத்து அந்த பிள்ளைக்கு வேலை இல்லாம நீங்க ஒண்ணு கூட காதுல வாங்காம நீங்க வேலை கொடுத்தீங்க. மதுரை கிளை உயர் நீதிமன்றம் ஐயா கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. ஆனா ஒரு பெண்மணி சொல்லுது, அந்த ஐயாவுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் பூமாலை வாங்கி போடணும். அவருக்கு பூமாலை எல்லாம் வாங்கி போடக்கூடாது, ஏலக்காயும் ஜவ்வாதையும் கோர்த்தோருக்கு மாலையை போடணும். ஒவ்வொரு தடவையும் வாசம் எடுக்கல தமிழக அரசுல இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு முதலமைச்சர் கொட்டு வாங்கிட்டு போற மாதிரி அவர் நினைச்சு பார்க்கணும் அந்த ஐயா. ஆனா அந்த ஐயா கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. அதனால 50 லட்சம் மக்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்பேமாரு ஆத்தாமாரு அரசு வேலையில இறந்த பிள்ளைகள் வேலை இல்லாம இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? நீங்க வேலையை கொடுத்துருவீங்க, சம்பளம் யாரு கொடுக்குறது? மக்களாகி எங்க வரி பணம், சொத்து வரி, தொழில் வரி இதுலதான் தூக்கி கொடுப்பீங்க. இது கொடுக்கல, சரி இருக்கட்டும் ஐயா. விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசியில பட்டாசாலை வெடிச்சு நித்தமா வெடிக்காத நாள் இல்ல, வெடிச்சு அப்படி குழந்து விட்டு எரியறாங்கல்ல, அவங்களுக்கு வேலை கொடுங்க. அவர் இறந்துடுறாங்கல்ல, அவங்க பிள்ளைகள் இருக்கும்ல, அவங்களுக்கு வேலை கொடுங்க. அப்புறம் குடும்பத்தோட கார்ல ஒரு கோயில் குளம்னு போறாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாங்க, அதுல மிச்சம் மீது அவங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்குன்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க. ஒரு பஸ்ல போறோம், ஆக்சிடென்ட் விபத்து, அது விபத்து தானே? ஏன் உங்களை பார்க்க வந்தா மட்டும்தான் விபத்தா? அதெல்லாம் விபத்து இல்லையா? உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு அது தனிப்பட்ட விஷயங்க. நீங்க கொடுங்க. 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல, நம்ம உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குல்ல, ஆளுக்கு 1 கோடி மாணிக்கு 31 கோடி தானே போயிட்டு போகுது. கொடுக்க வேண்டியதானே அவங்களுக்கு? உங்களை தானே பார்க்க வந்தாங்க. இப்ப நீங்க அரசியலுக்கு வரல, அரசு முதலமைச்சரை வராட்டி என்ன பண்ணுவீங்க? கொடுக்க முடியுமா உங்களால? வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அப்ப உங்க வீட்டு சொந்த காசு எடுத்து கொடுங்க. ஜோசியருக்கு வேலை கொடுக்கறது, விபத்துல உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு சேர்த்து வேலை கொடுக்கறது, அது தமிழக அரசுக்கு சாத்தியப்படாது. நான் கூட உங்க கூட்டத்துக்கு வரணும் தாங்க நினைச்சேன். கரூருக்கு எங்க மாவட்டத்துல விருதுநகர் 10 வண்டி போச்சு. நீங்க வேலை கொடுத்தீங்க பாத்தீங்களா? அப்ப யோசிச்சு, ஆஹா நம்ம போகாம விட்டோமே, செத்துருந்தா நம்ம பையனுக்கு கூட வேலை கொடுத்துருப்பாங்களே. ஆனா அந்த வேலை 10 நாள் கூட நினைக்கல பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் எப்பா பேருந்து இந்த அசிங்கம் தான் பட்டுக்கணுமா அப்படி நானே உணர்ந்துகிட்டேன்.